நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல். சக்கரவர்த்தி ரிலீஃப் ஃபவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்துல அறங்காவலரா இருக்கேன். குழந்தைகள் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வேலையில நாங்க ஈடுபடுறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சோம். இதுல சிறார் இல்லங்கள்ல எங்களுடைய வேலைகள் தொடங்கிட்டு அந்த இல்லங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மறுவாழ்வுக்கு நிறைய நாங்க முயற்சி பண்ணோம். அப்போ ஏன் இந்த மாதிரி குழந்தைகள் இங்க வராங்க அப்படின்றத அந்த வரக்கூடிய இடங்கள்லயும் நாங்க போய் பார்த்தோம். என்னன்னு நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தோம். இந்த சிறார் இல்லங்கள்லயும் இந்த இளைஞர் நல குழுமத்தின் வேலைகள்ல இருந்தும் இளைஞர் நீதி குழுமத்தினுடைய வேலைகள்ல இருந்தும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய இன்றைய நிலைமை நிறைய மாறுதல்கள் இல்லை. அவங்களுக்கு இன்னுமே நிறைய மாற்றங்கள் உரிமைகள் பொறுத்த வரைக்கும் கொண்டு வரணும். உரிமைகள்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்தின் புறக்கணிப்புலையும் அவங்க தவறி விழுறாங்க. ஸோ எப்படி இந்த குழந்தைகளை காப்பாத்தி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரசாங்கமோ இல்ல போலீஸோ இல்ல நீதித்துறையோ மட்டும் இல்லாம பொது மக்கள் அவங்களுடைய விழிப்புணர்ச்சி மிக அதிக அளவுல அதிகரிக்கணும். ஒரு குழந்தை சுரண்டலுக்கு ஆளாக்கப்படுது அப்படின்னு சொன்னாக்கா அது அந்த சிஸ்டம்குள்ள வரத்துக்குள்ளேயே நிறைய தவறுதல்கள் நடந்துடுது. முதல் காட்சி சமுதாயத்துக்கு தான் இருக்கு. ஆனா அப்போ அந்த முதல் காட்சி சமுதாயத்துல இருக்கிற போது அவங்க அதை புறக்கணிச்சுட்டு வேற பக்கம் திரும்பிட்டாங்கன்னாக்கா அடுத்து ஒரு சில சுரண்டல்களுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு வக்கரத்தில் ஈடுபடக்கூடிய பெரிய மனிதர்கள் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடியவர்களை அந்த குழந்தைகள் சந்திச்சு வாழ்க்கையின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு தான் அதிகரிச்சு அதுக்குள்ள அந்த குழந்தைக்கு நீதி கிடைச்சாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு முழுமையான ஒரு மறுவாழ்வு அப்படின்றது கிடைக்கிறது இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் நிச்சயமா மாறுதல் ஏற்படணும்னா அந்த குழந்தைகளுக்கு பொதுமக்களிடையே, பெற்றோர்களிடையே, கல்வியாளர்கள் இடையே நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டு உரிமைகள் அந்த குழந்தைகளுக்கு எல்லா சாராம்சங்கள்லையும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்திய நாட்டுல நிறைய சட்டங்கள் இருந்தா கூட பொதுமக்களும் இந்த மாதிரி ஒரு ஒத்துழைப்பு இல்லாததுனாலதான் இந்த குழந்தைகளுக்கு இப்படி ஒரு இடர்கள் ஏற்படுது அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தற்கொலை பண்ணிக்கிறாங்க குழந்தைங்க. ஒரு சில சுற்றத்தாரே அந்த குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகளை பண்றாங்க. குழந்தைகள் ஓடி போறாங்க, காணாம போறாங்க. இதெல்லாம் யாரு கண்டெடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐயோ என்னுடைய ஜோலி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ற போது அந்த குழந்தைகளுக்கு நீதி கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த நீதி கிடைக்கணும்னா சமுதாய மறு புணர்ச்சி மறு மலர்ச்சி ஏற்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாத பட்சத்துல எவ்வளவு சட்டங்கள் வந்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு முழுமையாக ஒரு மறுவாழ்வும் இத நடக்காத அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிரிவென்ஷன் அப்படின்றதும் நடக்காது. இத கண்டிப்பாக இதை தடுக்கணும். இந்த தடுப்பு சக்திகள் அதிகரிச்சா குழந்தைகள் இடறி விழ மாட்டாங்க. நீதி அப்படின்றதும் இந்த குழந்தைகளுக்கு தானாக ஏற்படும். பட் இன்னைக்கு பட்சத்துல ஆயிரக்கணக்கான இல்ல லட்சக்கணக்கான குழந்தைகள் எங்க இருக்காங்கன்னுமே தெரியல. ஸோ இந்த அநாத ஆசிரமங்கள்ல, ஜுவனைல் ஹோம்ஸ்ல, இந்த சிறார் இல்லங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உரிமைகள்னு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்காங்க அவங்க. இதெல்லாம் மாறணும்னா சமுதாயம் விழிப்புணர்ச்சி மாறணும். அதுதான். வித்யா சங்கர் சக்கரவர்த்தி, ரிலீஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய அறங்காவலரா இருக்கேன். முன்னாள் இளைஞர் நீதி குழுமத்திலையும் இளைஞர் நல குழுமத்திலையும் பல வருடங்கள் பணியாற்றி குழந்தை சிறார் இல்லங்கள்ல கூட்டு முயற்சியில அரசாங்கத்தோட இணைஞ்சு பல தொண்டு விஷயங்களை கொண்டு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய நிறைய திட்டங்களை அந்த அரசாங்கத்தோட நான் வேலை செஞ்சிருக்கேன்.